வெல்கம் டு பைக்கோ டீச்சிங். நாம இதுக்கு முன்னாடி டேட்டா இன்ஜினியர்னா யாரு, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அண்ட் டேட்டா அனலிஸ்ட் என்ன மாதிரியான வேலை பார்ப்பாங்க, என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பத்தி நாம டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நாம டேட்டா சயின்டிஸ்ட்னா யாரு, நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பத்தி நாம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். Data scientist develops advanced models and algorithms to predict the outcomes. இதுதான் important to predict the outcomes and classify the data or reveal the hidden insights in the large data sets. அதாவது டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they develop the advanced model to predict the outcomes. அதாவது அவுட்கம் என்ன வரும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்றதுக்கான மாடலை அவங்க டெவலப் பண்றவங்க. அண்ட் கிளாசிஃபைடு டேட்டா கிளாசிஃபை பண்றது இது ஓகே. ஸோ எந்த மாதிரியான டேட்டா அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்றது யாரு அப்படின்னா இந்த டேட்டா சயின்டிஸ்ட். அண்ட் ரிவீல் ஹிடன் இன்சைட்ஸ் இன் த லார்ஜ் டேட்டா செட்ஸ். சில அந்த லார்ஜ் டேட்டா செட்ஸ் எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஹிடனா இருக்கும். சில பேட்டர்ன்ஸ் பிளஸ் ட்ரெண்ட்ஸ் யாரு அந்த டேட்டா சயின்டிஸ்ட் தான் தே கேன் ஃபைண்ட் இட். ஓகே, வாட் இஸ் த லைக் ஹிடன் இன்சைட்ஸ். அந்த ட்ரெண்டை வச்சிருந்துதான் நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்ட் அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்கல் மாடல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அனாலிட்டிக்கல் மாடல்ஸை டெவலப் பண்றவர் யாரு அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட். பட் அனாலிட்டிக்கல் மாடல்ஸ் அப்படின்னா என்னென்ன? Like define the problem and objective, collect and explore the data. ஓகே, ஸோ டேட்டா மல்டிபிள் சோர்சஸ் லைக் டேட்டா இன்ஜினியர்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணி அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஈவன் டேட்டா சயின்டிஸ்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தே கேன் டூ த collect data from the varied resources எடுத்துட்டு and explore the data. And the feature engine, they develop the feature engineering. Okay, and select a modeling technique, like எந்த மாடல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சூஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா இஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். அண்ட் ட்ரெயின் அண்ட் வேலிடேட் த மாடல்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டாவை வச்சு என்ன ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே, அதை ட்ரெயின் பண்ணி வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டாவையே ஸ்பிளிட் பண்ணலாம், வெதர் இஸ் டெஸ்டிங் டேட்டாவா அல்லது ட்ரெயினிங் டேட்டாவா அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் யாரு பண்றது அப்படின்னா இஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். இன்டர்பிரட் அண்ட் ஃபைன் டியூன், அதுதான். ஸோ இந்த டேட்டா எப்படி இன்டர்பிரட் பண்ணி வச்சுக்கிறது, அந்த டேட்டாவை எடுத்து திரும்ப ஃபைன் டியூன் பண்றது. ஓகே, இதை எந்த மாதிரி மாடிஃபை பண்ண எந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்கும், அப்ப நமக்கு டேட்டாவை நெக்ஸ்ட் எந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபைன் டியூன் ஒர்க்ஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா இஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். டிப்ளாய் அண்ட் மானிட்டர் த மாடல். அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அந்த மாடலை அவங்க டெவலப் பண்ணிட்டு முன்னாடி அந்த மாடலை ஃபர்தரா மானிட்டர் பண்ணுவாங்க. அடுத்து பண்ண எக்ஸ்ட்ராக்ட் த இன்சைட்ஸ் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்ஸ். ஸோ நம்ம அதான் சொன்னோம். ஸோ ஒரு லார்ஜ் டேட்டா செட்ஸ்ல சில விஷயங்கள் நமக்கு என்ன பண்ண முடியுங்க, டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் டேட்டாவை எடுத்து கூட வச்சிருப்பாங்க. ஸோ இன் டெப்தா அதுல சில ட்ரெண்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஹிடனா கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபைன் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அதான் ஐடென்டிஃபை த பேட்டர்ன் அண்ட் ரிலேஷன்ஷிப். நம்ம அதான் சொன்னோம். ஸோ ஐடென்டிஃபை த பேட்டர்ன், அந்த ட்ரெண்ட்ஸ் எதுக்கும் ஏதாவது ஒரு கோ ரிலேஷன் இருக்கா, இந்த டேட்டாவுக்கு இன்னொரு டேட்டா கோ ரிலேஷன் இருக்கா, ஸோ என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஜெனரேட் த இன்சைட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அந்த இன்சைட்டை ஜென்ரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன். ஸோ இதெல்லாம் யாரு டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். இம்ப்ரூவ் த ப்ராசஸ், அஃப்கோர்ஸ் தே keep improving and innovate. So next, the apply machine learning and statistical techniques. So machine learning is a techniques, statistical techniques apply பண்றது அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா is a data scientist. So choose the right approach. எந்த அப்ரோச் நம்ம இதுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைன் பண்றவங்க யாரு அப்படின்னா as a data scientist. Select suitable algorithms. எந்த மாதிரியான algorithms நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றது பண்றதும் data scientist. அண்ட் ட்ரெயின் அண்ட் எவாலுவேட் மாடல்ஸ். அதான் அந்த டேட்டாவை எடுத்து அதை ட்ரெயின் பண்றது. ஓகே, எடுத்து என்ன அப்படின்றத எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீப் ஆப்டிமைசிங். இந்த டேட்டாவை எந்தெந்த மாதிரிலாம் நம்ம ஃபைன் டியூன் பண்ண நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த மாடலை டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஃபைன் டியூன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இதுதான் டேட்டா இன்ஜினியரோட ஒர்க்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் படிக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ பைத்தான். இந்த பைத்தான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் ப்ரோக்ராமிங். அது அனாலிசிஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அனாலிசிஸ் எல்லாத்துக்கும் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் எஸ்கியூஎல், ஆஃப்கோர்ஸ் SQL is a mandatory. நீங்க டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் இந்த 3 ரோல்ஸ் எடுத்தீங்கன்னா SQL is I could say is a mandatory. ஓகேங்களா? ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் இந்த ஃபாலோவிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் கண்டிப்பா படிச்சிருந்திருக்கணும். NumPy பாத்தீங்கன்னா இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ். பண்டாஸ் டேட்டா மேனுப்புலேட் பண்றதுக்கு,
Plotleaf வந்து பார்த்தீங்கன்னா இஸ் a data visualization sequence. Scikit-learn வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் machine learning. TensorFlow and PyTorch is a deep learning. Spark is for the big data analysis. ஸோ இந்த frameworks and libraries எல்லாம் வந்து யாருன்னா டேட்டா சயின்டிஸ்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரைட்டுங்களா? கிளவுட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அஸ் யூஷுவல் லைக் ஏடபிள்யூஎஸ் அஷூர் ஆர் ஜிசிபி. ஓகே, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட இஸ் a good enough. Data scientist is a very critical and important role in the business operation science. Okay, thanks for watching. See you soon.